இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் கட்டிங் ஒன்று பார்க்கலாம். அது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. நான் ஒரு 80 பாயிண்ட்டு சாதா ப்ளவுஸ்க்கு துணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது வந்து 36 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து அது ப்ளவுஸை போட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து வீடியோவில் பார்ப்போம். 80 பாயிண்ட் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அந்த 36 இன்ச்சுக்கு அதை வச்சு எப்படி அளவு கரெக்டாக கட் பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல துணி சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிறோங்க. சுருக்கம் இருந்ததுன்னா அயன் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தைக்கும்போது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இருக்கும். சுருக்கம் இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஏத்தறக்கம் வர்ற மாதிரி இருக்கும். சுருக்கம் இல்லாமல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தைக்கும்போது நமக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். இப்போ இது வந்து 4ஆக மடித்து போட்டுக்கிறோங்க. முதல்ல ஸ்லீவ் எடுத்துருவோம். நான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸை போட்டே அளவு எடுத்து காமிக்கிறேன் இது எப்படின்னு. இப்போ நான் உங்களுக்கு ப்ளவுஸை போட்டே அளவு காமிக்கிறேன். கரெக்டாக கீழே இருக்கிறதையும் அளவு கரெக்டாக எடுத்து விட்டுக்குருங்க. உங்களுக்கு எம்மிங்க்கு நீங்கள் எவ்வளோ போடுவீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் முன்னாடி வந்து பீஸ் விட்டுக்கிறங்க எவ்வளோ தேவை அப்படிங்கிறது வந்து. இப்போ முதல்ல வந்து ஒரு 1/4 இன்ச்சு எடுத்துக்கிறங்க நமக்கு வந்து எம்மிங் போடுறதுக்கு. ஒரு 1 இன்ச்சு கிளாத் வந்து இதுக்கு எடுத்துக்கிறோங்க எம்மிங் போட. இது வந்து உள்ளர பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு. இப்போ இது வந்து நமக்கு அளவு இந்த அளவு வந்து தேவையே இல்லை நம்ம எடுக்கும்போது. இப்போ அதுக்கப்புறம் ப்ளவுஸோட கரெக்டான அளவு எடுத்துக்கிறோங்க. கரெக்டாக ஷோல்டர்லேருந்து அளவு கரெக்டாக இழுத்து பார்த்துக்கிறோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறது வந்து. இப்போ இதுதான் தையலோட அளவு, இது வந்து ஆம்கோல் அளவு. இப்போ வந்து நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறது வந்து தையல் போடுறதுக்கானது. உங்களுக்கு எத்தனை தையல் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து அதை விட்டு கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷோல்டரில் கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறங்க. இப்போ ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே மார்க் பண்ணிக்கிறங்க. இது வந்து தையலுக்கு. இப்போ கரெக்டாக நீங்கள் இங்கே மார்க் பண்ணியிருக்கிறதுலேருந்து கரெக்டாக நம்ம மேலே ஷோல்டரில் என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ 1/2 இன்ச்சு நீங்கள் இந்த கேப்லேருந்து இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதை விட ஒரு 1/2 இன்ச்சு வந்து மேலே மார்க் பண்ணிக்கிறங்க. இது வந்து தையலுக்குள்ளது. இப்போ இதை நான் தையலோடு தான் சேர்த்து வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம குடஞ்சி வெட்டுறது வந்து வெட்டிக்கலாம். இப்போ இதுதான் ப்ளவுஸோட அளவு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு அளவு எந்த அளவுமே மாற்றம் வராது. இப்போ நீங்கள் இதை கரெக்டாக இதை போட்டு நீங்கள் இதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணுறதுமே இந்த அளவு வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்க அளவு வந்து நம்ம எம்மிங் பண்ணுறதுக்கு போட்ட அளவு, ப்ளவுஸோட மொத்த அளவு இங்கே இருக்கிறது. இப்போ இது வந்து இந்த ஷோல்டர்லேருந்து இந்த அளவு கரெக்டாக இருக்குது. இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு விட்ட அளவு. இப்போ இதுலேருந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக வரும் ப்ளவுஸோட அளவு வந்து. இப்போ இது அப்படியே கட் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணுறது. இப்போ சென்டர் பார்த்து ஒரு நாச் போட்டுக்கிறோங்க. இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ ஆம்கோலுக்கு அந்த அளவு வந்து கரெக்டாக ஒரு நாச் போட்டுக்கிறோங்க. இது தைச்சிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து கட் பண்ணிக்கலாம். அளவு மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கட் பண்ணிக்கிட்டுருங்க. கையோட வேலை முடிஞ்சு நீங்கள் கை தைச்சிட்டு வந்து தாராளமாக வந்து கை குடஞ்சிக்கலாம். அதை நீங்கள் 2ஆக விரித்து போட்டுக்கிறோங்க. விரித்து போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கை குடஞ்சி வெட்டிக்கிறங்க. இவ்வளோதான் வரும் கை குடையிறது, ரொம்ப ஜாஸ்தியாக வராது. நம்ம ஆம்கோல் ஜாயின் போட்டிருக்கிறதுல கொண்டு வந்து அதை வந்து வெளியில் விடக்கூடாது. கை குடையிறது கரெக்டாக அந்த கேப்பில் அதை அப்படியே நிப்பாட்டிடணும். இப்போ உங்களுக்கு கை குடைஞ்சது தனியாக தெரியும். அளவு வந்து இந்த அளவுக்கு வந்து வித்தியாசம் வந்து கண்டிப்பாக வரும். இதில் வந்து நம்ம அந்த முன்பாகம் வந்து உள் வாங்கி வெட்டும்போது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் துணி தூக்காது. இந்த மாதிரி நீங்கள் கையை கட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது ரொம்ப ஈஸியாக. இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸை போட்டு கட் பண்ணுங்கள். அளவெடுத்தும் கட் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கையை கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து முதுகு பகுதி கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் கையை எடுத்துகிட்டு அதை அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க. ஓப்பன் சைடு ஆப்போசிட்டில் போட்டுக்கிறோங்க. இப்போ இது வந்து மடக்கி அடிக்கிறதுக்கு, அந்த பிசுறு தெரியாமல் அடிக்கிறதுக்கு வந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளர மார்க் பண்ணிடுங்க.
இப்போ உங்களுக்கு இடுப்புக்கு எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கிறங்க. பட்டையாக வேணுமா எப்படிங்கிறத பார்த்துட்டு, இது வந்து இந்த அளவுலேயே நீங்கள் சேர்க்கக்கூடாது. சாதா ப்ளவுஸில் வந்து இது வந்து நம்ம எப்போவுமே எடுக்கிற அளவு எக்ஸ்ட்ரா உள்ளது. இதுக்கப்புறம் தான் நீங்கள் ப்ளவுஸ் அளவு எடுக்கணும். எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அளவு எடுக்கணும். சுருக்கம் இல்லாமல் 2 முன்பாகத்தையும் உள்ளே வச்சு கரெக்டாக மடிச்சுக்கிறோங்க. 2 ஷோல்டரையும் கரெக்டாக இழுத்துக்கிறோங்க. அதில் வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அளவு. இதெல்லாம் கையை கரெக்டாக மடித்து விட்டுக்கிறோங்க. அதில் ஆம்கோல் தெரியாமல் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக. இதுதான் வந்து ஆம்கோல் அளவு. இப்போ இதை நம்ம பிரித்து போடும்போது கொஞ்சம் தள்ளி தான் வரும். இப்போ இந்த அளவுக்கு வந்து ஆம்கோல். இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள அளவு. இது வந்து தையலுக்கு உள்ளது. இப்போ இதில் வந்து கரெக்டாக அளவு வந்து நெக் அளவு எடுத்துக்கிறோங்க. இதில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க. இந்த ஃப்ரண்ட்டு பகுதியெல்லாம் உள்ளே மடித்து விட்டுட்டு நீங்கள் ப்ளவுஸை வந்து அளவு எடுத்து பாருங்கள் எவ்வளோ நெக் அகலம் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோங்க. இது ஃபுல்லாக அப்படியே ரவுண்டுக்கு. இப்போ ஷோல்டர் வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஷோல்டரும் வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இதில் வந்து இது அளவு ஷோல்டர். இது வந்து தையலுக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறோங்க. இப்போ நம்ம ஆம்கோல் இங்கே எடுத்துருக்கு. இப்போ அதோட கரெக்டாக நம்ம வந்து ப்ளவுஸை எடுத்துகிட்டு மார்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம நெக் எடுத்ததுலேருந்து கரெக்டாக நேரம் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறோங்க. இப்போ நம்ம எடுத்த ஆம்கோல் அளவுக்கு வந்து இது அப்படியே கரெக்டாக கோடு போட்டுக்கிறோங்க. இதில் வந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு வந்து கேப் விட்டு அதை கரெக்டாக இந்த இடத்துல ஆம்கோல் வரைஞ்சிக்கிறோங்க. இது வந்து ரவுண்டு பின்னாடி உள்ளது. இதுவும் உங்களுக்கு ரவுண்டாக பாவை எது வேணுமோ அதை வந்து நீங்கள் எப்படியே வரைஞ்சிக்கலாம். இப்போ நமக்கு எடுத்த அளவு இதுலேருந்து எந்த மாற்றமுமே வராது. இப்போ இது வந்து இதில் வந்து 1/2 இன்ச்சு உள்ள கழுத்து பீஸுக்கு இதுக்கு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு சேர்த்து எடுத்துக்கிறோங்க. இப்போ இதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக அளவு வந்து டேப் வச்சு இதை போட்டு அளவு பார்த்துக்கலாம். எவ்வளோ அளவு வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அடுத்த ப்ளவுஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த ஃபுல் லென்த் எவ்வளோ வந்திருக்கு இது எல்லாத்தையும் நீங்கள் டேப் போட்டு அளவு அதை வந்து பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள் எவ்வளோ தேவை அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு. இப்போ இது வந்து பின்னாடி பகுதி வந்து ரொம்ப ஈஸியாக வெட்டுற மாதிரி அளவு காமிச்சிருக்கேன். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஆனால் ப்ளவுஸு சுருக்கம் இல்லாமல் போட்டுக்கிறோங்க. இப்போ இது வந்து உள்ளர ஒரு மடக்கி அடிச்சிருங்க பிசுறு தெரியாமல். இது வந்து நம்ம 2வது இடுப்பு மடக்கி அடிக்கிறது. இப்போ இது வந்து நமக்கு ஆம்கோல் அளவு இப்போ ஜாயின் பண்ணுறது. இப்போ அவ்வளோதான். அது ப்ளவுஸோட அளவு முடிஞ்சிச்சு. இப்போ இதை வந்து நம்ம வந்து கிராஸ் கட்டிங் முன்னாடி ஃப்ரண்ட் பகுதி வந்து எடுத்துருவோம். அதை இப்போ இது கிராஸ் கட்டிங்கிறதுனால கொஞ்சம் கிராஸாக போட்டுக்கிறோங்க. அதை இப்போ நீங்கள் இதுக்கு வந்து கண்டிப்பாக டேப்பு போட்டு தான் ஆகணும். ஃப்ரண்ட்டில் வந்து ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்துக்கலாம். இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வரைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த அளவு வேணும் அப்படின்னா ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு நான் அதில் வந்து அளவு எடுத்து காமிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக துணி வந்து பார்த்து ஒரு பக்கம் ஸ்லீவு ஒரு பக்கம் முதுகு பகுதி எடுத்துகிட்டு அப்படியே பிரித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு துணி வந்து தாராளமாக வரும். பட்டி இதுகளுக்கு எல்லாத்துக்குமே. இப்போ அதை கணக்கு பண்ணி அதை போட்டுக்கிறோங்க. அதை கரெக்டாக ஷோல்டர் வந்து வரைஞ்சிக்கிறோங்க. இந்த இடத்துல வந்து கரெக்டாக ஒரு கோடு ஒன்று போட்டுக்கிறோங்க நாச் போடுறதுக்கு. இப்போ ப்ளவுஸோட அளவு வந்து முன்னாடி ஃப்ரண்ட்டு பகுதி வந்து போட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. கரெக்டாக அந்த மாதிரி அதை மடிச்சுக்கிறோங்க. தையலோடு சேர்த்து கரெக்டாக விரிச்சுட்டு அந்த தையலோடு சேர்த்து தையல் கணக்கு பண்ணி இழுத்து பாருங்கள் முன்னாடி எவ்வளோ வருது அப்படின்னு. ஒரு 1/2 இன்ச்சுக்கு முன்னாடி
இதே மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் போட்டு அளவு எடுக்க வரல அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் எடுத்த அளவு ஃபுல்லாக நீங்கள் போட்டு பார்த்துருங்க டேப்பில் எவ்வளோ வருது அப்படிங்கிறத. இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி கழுத்து அளவு எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ எடுத்திருக்கோம் அப்படின்னு. கரெக்டாக 7 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம வந்து தைக்கும்போது இன்னும் ஒரு 1/2 இன்ச்சு இறங்கும். அப்போ ஆர்டினரி ப்ளவுஸ் அப்படிங்கும்போது உங்கள் ப்ளவுஸ் அளவு பார்த்துக்கிறோம். நம்ம எடுத்தது வந்து லைனிங் ப்ளவுஸ் அளவு, இது வந்து சாதா ப்ளவுஸுங்கிறதுனால இறக்கம் ஜாஸ்தியாக கொடுக்கும். அப்போ நீங்கள் ஒரு 1/2 இன்ச்சு மேலே தாராளமாக ஏற்றிக்கலாம். அதை கணக்கு பண்ணிக்கிறங்க. ப்ளவுஸ் வந்து கட் பண்ணும்போது என்ன ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கிறங்க. இப்போ இதை வந்து பேக்கு துணி எடுத்துடலாம் முதுகு பகுதியை. இப்போ இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து இதுக்கு தையலுக்குள்ளது. இப்போ ப்ளவுஸோட முன்பகுதி வந்து கிராஸை இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ வருது அப்படின்னு. கரெக்டாக அந்த டாட்டில் இருந்து தையலோடு சேர்த்து இழுத்து பார்த்துக்கிறோங்க. உள் துணியை வந்து இழுக்காதீங்க. கீழே போட்டிருக்க துணியை வந்து மெயின் பீஸ் மேலே இருக்கிற அளவு ப்ளவுஸை மாத்திரம்தான் வந்து இழுத்து பார்க்கணும். இப்போ இந்த அளவுக்கு வந்து இழுத்துட்டு நமக்கு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க. இப்போ நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறதும் நீங்கள் டேப்பை போட்டு அளந்து பார்த்துக்கலாம். அப்போ தான் ஒவ்வொரு ப்ளவுஸ்க்கும் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். கரெக்டாக 13 இன்ச்சு இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு தையல் 13.5 இன்ச்சு கரெக்டாக வரும். இப்போ நீங்கள் அதை வச்சு அப்படியே ஸ்கேல் வச்சு ஒரு மார்க் பண்ணிடுங்க அந்த அளவுக்கு வந்து. இப்போ அதே மாதிரி ஒரு 2 இன்ச்சிலேருந்து ஒரு 4 இன்ச்சு அளவு அது நீங்கள் டேப்பு போட்டு நீங்கள் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக டேப்பு யூஸ் பண்ணி தான் ஆகணும் இந்த மார்க் பண்ணும்போது. ஏன்னா புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து மார்க் பண்ணுறது தப்பாக இருந்ததுன்னா கப் சைஸு ஒழுங்காக வராது. அதை வந்து கரெக்டாக அதை பார்த்துக்கிறோங்க. இங்கேருந்து 2 இன்ச்சு கொக்கி பக்கத்தில் இருந்து, அதே மாதிரி இந்த பக்கத்துலேயும் 2 இன்ச்சு. இது நான் ப்ளவுஸ் அதிகமாக கட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது வந்து அளவில் எந்த மாற்றமும் வராது. போடும்போதே கரெக்டாக போட்டுடலாம். இப்போ இந்த 2 இன்ச்சிலேருந்து கரெக்டாக நம்ம கப் சைஸுக்கு என்ன மார்க் பண்ணியிருக்கோமோ அதை கொண்டு வந்து இதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு. இப்போ நம்ம முன்னாடி வரைஞ்சிருக்க கழுத்துக்கு வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கிறோங்க. இப்போ அவ்வளோதான். அந்த ஃப்ரண்ட் பகுதியோட வேலையும் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. உங்களுக்கு அளவு தெரியலன்னு சொன்னால் கரெக்டாக இந்த இடத்துல மடிச்சு விட்டு தைக்கும்போது ஒரு நாச்சு போட்டுக்கிறோங்க. இப்போ இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் முன்னாடி லூஸ் வருது அப்படின்னு சொன்னால் இதை கரெக்டாக கட் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு அப்படியே உள்வாங்கி அப்படியே கட் பண்ணிடுங்க இந்த இடம் மொத்தம். அப்போ உங்களுக்கு வந்து உள்ளே போயிடும். கட் பண்ணும்போது அந்த ஃப்ரண்ட்டில் துணி வந்து தூக்காது. குடஞ்சி வெட்டணுங்கிற அவசியம் இல்லை. அதனால் இதை கட் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக உள்ளர குடஞ்சிக்கிறோங்க கட் பண்ணும்போதே. இப்போ நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ண இடத்துல ஒரு நாச்சு போட்டுக்கிறோங்க. 2 பக்கமும் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு மார்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து. இப்போ இதை அப்படியே கரெக்டாக மடிச்சுட்டு நமக்கு டாட் பிடிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு விட்டுருக்கோமோ இப்போ உங்களுக்கு அளவு எந்த அளவு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஏத்தறக்கம் எதுவுமே வராது. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு இங்கே தைக்கிறது தைக்கலாம். இதில் வந்து ஒரு இன்ச்சு வந்து கேப் வரணும். இந்த பக்கத்துலேயும் இந்த பக்கத்துலேயும் இதில் டாட் பிடிக்கிறதுக்கு. இதில் உங்களுக்கு போச்சுன்னு சொன்னால் கரெக்டாக இந்த கேப் வந்து உள்ளே வரணும். அப்போ தான் ரொம்ப ஷார்ப்பாக இல்லாமல் இருக்கும். இந்த இடத்துல வந்து அதிகமாக பிடிக்கணும். இந்த இடத்துல இந்த பக்கம் 1/4 இன்ச்சு இந்த பக்கம் 1/4 இன்ச்சு வந்து பிடிக்கணும். இங்கே லைட்டாக கொண்டு வரணும். மேலே கொண்டு வரும்போது ரொம்ப இதாக கொண்டு வந்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்துடும். அதனால் கொண்டு வரும்போது பார்த்து கரெக்டாக அந்த இடத்துல வரையில் லைட்டாக கொண்டு வாங்க. இந்த கேப் வந்து கண்டிப்பாக வேணும் தைக்கும்போது. இப்போ இது உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு பிடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. இப்போ உங்களுக்கு பிடிக்க கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அங்கே எங்கேயும் ஒரு நாச்சு போட்டுக்கிறோங்க. கரெக்டாக அது சென்ட்ரு பார்த்துக்கிறோங்க. பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாச்சு போடுங்க. இப்போ உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த இதில் வந்து
இப்போ நம்ம வந்து பட்டி எடுத்துடலாம். அதில் இதில் வந்து ப்ளவுஸோட அளவு போட்டு பார்த்துக்கிறோங்க. பட்டியில் எவ்வளோ அளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து லென்த்தை பார்த்துக்கிறோங்க. தையலோடு சேர்த்து அளவிடுங்க. இது தையலோடு சேர்த்து இது அளவு கரெக்டான அளவு. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லைன்னா ஒரு 1 இன்ச்சு விட்டுக்கிறோங்க, போதும். இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பெரிய பீஸாகவே கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் அளவு பார்த்துட்டு மடிச்சுக்கலாம். இப்போ எந்த அளவுக்கு உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பட்டியோட அளவு வந்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ இருக்குது அப்படின்னு. தையல் இல்லாமல் 2.5 இன்ச்சு இருக்குது. அப்போ நம்ம இந்த கீழே ஒரு 1/2 இன்ச்சு, மேலே ஒரு 1/2 இன்ச்சு வைக்கணும். அப்போ கரெக்டாக 3.5 இன்ச்சு தையலுக்கு தேவை. மேலே வந்து ஒரு 3.5 இன்ச்சு அளவு எடுத்துக்கிறோங்க. இது அப்படியே மடிச்சுக்கிறோங்க. மடித்து இங்கே ஒரு நாச்சு போட்டுருங்க. நேரம் மடித்து விட்டு இது தையலோடு சேர்த்து எடுத்திருக்கேன். இது வந்து அப்படியே வச்சு திருப்புறது, துணியை வேஸ்ட் பண்ணாமல். இங்கே வந்து லைட்டாக அப்படியே வளைச்சிக்கிறோங்க. இந்த இதில் நான் உங்களுக்கு வளைச்சே வரைஞ்சி காமிக்கிறேன். உங்களுக்கு அது மடித்ததுக்கப்புறம் கரெக்டாக வந்து 2.5 இன்ச்சு வந்துடும் நம்ம ஜாயின் பண்ணும்போது. இப்போ நம்ம உள் துணி போட்டு இதை தைக்கையில் கரெக்டாக வளைவு கரெக்டாக வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு வெட்டியிருக்கோமோ அந்த அளவுக்கு வச்சு திருப்பிட்டு இது 2 பட்டியும் நம்ம திருப்பி அடிச்சுக்கலாம். அடிச்சுட்டு அதை போடுறது கரெக்டாக வரும். உங்களுக்கு ப்ளவுஸோட அளவு வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கோ அதை வந்து கட் பண்ணிக்கலாம். வளைச்சி பட்டி போட்டிங்கன்னா தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்போ அதை வந்து நம்ம தைக்கும்போது இதை வச்சு அதை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ கொக்கி பட்டி வீப்பட்டி எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். இப்போ கழுத்து வந்து நம்ம வெட்டிட்டு இந்த பீஸ் 2 பீஸாக இருக்குது, அதை அப்படியே மடித்து போட்டுக்கிறோங்க. அளவு ப்ளவுஸை போட்டு இழுத்து பார்த்துக்கிறோங்க எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு. ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு சேர்த்தே கட் பண்ணிக்கிறோங்க. அளவு கரெக்டாக போட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 75 பாயிண்ட் 80 பாயிண்ட்லேயே 36 இன்ச்சு ப்ளவுஸ் வந்து தாராளமாக தைக்கலாம். இப்போ இதில் வந்து கிராஸ் பீஸ் வெட்டிக்கிறோங்க. நான் கிராஸ் பீஸ் வெட்டுறது சொல்கிறேன். இப்போ நேர் பீஸ்னால் இழுக்க வராது. கிராஸ் பீஸ்னால் இந்த இதில் இழுத்திங்கன்னா இழுக்க வரும். இது வந்து ரவுண்டு கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் போடும்போது நல்ல ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும். அதனால இந்த மாதிரி போட்டு கட் பண்ணுங்க. ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கிறோங்க ஒரே மாதிரி பீஸு. ஒரு பீஸ் எக்ஸ்ட்ரா கட் பண்ணிங்கன்னா போதும். நீங்கள் அளவு கரெக்டாக கழுத்து பீஸ் வந்து வெட்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம வந்து தைச்சிட்டு சைடில் வந்து கட் பண்ண தேவையில்லை. ஒரே அளவு இருந்ததுன்னா அப்படியே வச்சுட்டு நம்ம உள்ளே மடித்து அடிச்சிடலாம். இந்த மாதிரி அளவு மாத்திரம் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கிறோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் கட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம். இப்போ இது வந்து நான் தைக்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன். துணி விலைக்கு மாறிடாமல் கரெக்டாக அந்தந்த பீஸை அதில் எடுத்து வச்சுருங்க. இப்போ இது வந்து பின்னாடி முது பகுதி, இது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ இது கையை எடுத்து வச்சுருக்கேன். இது கொக்கி பெட்டி வீப்பட்டி இதுக்குள்ளது. இது வந்து உள்ள கழுத்து பீஸு. இது வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இது வந்து நம்ம ப்ளவுஸ்க்குள்ளே பட்டி. அவ்வளோதான் இதோடது. எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் பட்டி தைக்கும்போது உள்ள துணி போட்டு தைச்சிக்கலாம். இது எப்படி அளவு ப்ளவுஸ் போட்டு அளவு கரெக்டாக எப்படி எடுத்தோம் அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். இப்போ இதில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.